இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன், வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் இருக்கக்கூடிய அவங்க ஒப்பா இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியில் இருக்கிற புருஷன் பாக்கியவான். ஆமாண்டவரே, விசேஷ விதமாக இந்த நாள் ஒரு விசேஷ நாள். டில்லி ராஜ் ஷீபா இவர்களை கடவுள் ஆசீர்வதித்து 128ஆம் சங்கீதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்ன விதமாய் பாக்கியவனாய் பாக்கியவதியாய் மாற்றி புத்திர பாக்கியத்தை கொடுத்து இந்த நாளிலே இந்த குழந்தையை தொட்டிலிடும்படியாய் செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவர்கள் வாழ்விலே கூட குறைகள் இல்லாதபடி கடவுள் வழிநடத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஜபத்திற்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் விளங்க வேண்டும். இந்த குழந்தை கூட ஏற்ற வளர்ச்சி கடவுள் கொடுக்க, இந்த குழந்தை கூட ஞானத்திலே ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டுமா பெற்றோரை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பாக்கியம் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். அனைவருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். குடும்பமாய் உறவுகளாய் இரத்த கணப்புகளாய் வந்திருக்கிறோம். இந்த பிள்ளையை நாம் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜப நிலையில் இருப்போம். அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த பிள்ளைக்காக நாம் ஜபம் செய்வோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன் என்று பார்க்கிறோம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கக்கூடிய அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன அருமையான டில்லி ராஜையும் ஷீவாவையும் ஆசீர்வதித்து புத்திர பாக்கியத்தை நீர் கொடுத்து இந்த நாளிலே இந்த தொட்டிலில் இடும்படியாய் நீர் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இரு வீட்டின் பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியே சகோதரர் ராஜேந்திரனை ரெஜினாவையும் நீர் ஆசீர்வதிங்க. மகன்களை ஆசீர்வதிங்க. குறைகள் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற உறவுகள் ரத்த கடப்புகள் சிவானுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கூட நீர் ஆசீர்வதிக்க முடியாது. வந்துடும் உறவுகள் ரத்த கடப்புகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். குறிப்பாக இவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லாதபடி தாய்க்கோ செய்கோ எந்த பிரச்சனையும் இல்லாதபடி பிரசவத்தை கொடுத்தீர. நன்றி நன்றி நன்றி. அவ்விதமாக இந்த குழந்தைக்கு ஒரு ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து இந்த தொட்டில இடும்போது அப்பா உங்களுடைய தயவு இருந்து தொடர்ந்து வளர்ச்சியை கொடுக்க முடியாது. நீர் மனுஷதோட தெய்வ கிருபையில வளர்ந்தது போல அந்த குழந்தை வளர ஞானத்திலே ஒழுக்கத்திலே தெய்வ பக்தியிலே வளரட்டும். தெளிந்த அறிவை குழந்தைக்கு கொடுங்க. நல்ல திறனை கொடுங்க. உங்களுடைய கிருபையாலை கூட வழி நடத்துங்க. ஏற்ற வளர்ச்சி கொடுங்க. தாய் கூட எந்த குறைகளும் இல்லாதபடி இந்த நாடின் ஆசீர்வாதத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நடத்துகிறோம். வந்திருக்கூடிய உறவுகள் இந்த குழந்தையை வாழ்த்து விதமாய் வந்திருக்கிறார்கள். அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த குழந்தையை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த குழந்தையோட நீர் இருங்க. எந்த பலவீனங்களும் சாத்தான் எனவனை எந்த விதத்திலும் இந்த குழந்தையை வஞ்சிக்காதபடி கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல இந்த குழந்தையை மூடி மறைத்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. 121 சங்கீதம் சொல்லுகிற விதமாய் கூட எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன விதமாய் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எடுத்த அந்த ஒத்தாசி இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி குறைகள் இல்லாதபடி காத்து சகோதரன் கைது செய்கிற தொழில்களை ஆசீர்வதிக்கிறது. வருகிற வருமானம் இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட இந்த வீட்டின் 4 மூலைகளும் பரிசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக தொடர்ந்து இந்த இல்லத்தில் நடைபெற போகிற எல்லா நிகழ்வுகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்க முடியாது. இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இந்த குழந்தையோடும் இருந்து காப்பாராக. ஆட்டி விடுமா ஆட்டி விடுங்கம்மா போட்டா இருக்குப்பா ஆட்டுங்கப்பா சோதனமா எல்லாரும் எடுத்தேம்மா எடுத்தாச்சு. இல்லு நான் அப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க. நீ இங்க தானே பாக்குறீங்க. இல்லைன்னா சண்டை போடுவோம். என்ன பேர் வச்சுக்கிறாங்க?